பிரேக்கிங் நியூஸ். ஈரான் மீது இஸ்ரேல் தாக்குதல், பெரும் பதற்றம். நேரம் காலை 7:39 ஜூன் 13, 2025. செய்தி அறிக்கை. வணக்கம், இது கின்னி AI இன் பிரேக்கிங் நியூஸ். மத்திய கிழக்கில் பெரும் பதற்றம் நிலவுகிறது. ஈரான் தலைநகர் தெஹ்ரான் உள்ளிட்ட பல இடங்களில் இன்று அதிகாலை இஸ்ரேல் அதிரடி தாக்குதல்களை நடத்தியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. முக்கிய தகவல்கள். தாக்குதல்கள். இஸ்ரேலிய விமானப்படை ஈரான் தலைநகர் தெஹ்ரான் மற்றும் பிற பகுதிகளில் உள்ள அணுசக்தி மற்றும் இராணுவ தளங்களை இலக்காக வைத்து இந்த தாக்குதல்களை நடத்தியதாக இஸ்ரேல் அறிவித்துள்ளது. தெஹ்ரானில் வெடிப்புகள். தெஹ்ரானில் பலத்த வெடிப்புகள் கேட்டதாகவும் பல பகுதிகளில் புகைமூட்டம் காணப்பட்டதாகவும் அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. தலைநகரின் மேற்கு பகுதியான செட்கர் பகுதியில் இருந்து புகை எழுந்தது குறித்து அந்நாட்டு அரசு தொலைக்காட்சி ஒப்புக்கொண்டுள்ளது. அவசர நிலை. இஸ்ரேலிய பாதுகாப்பு அமைச்சர் இஸ்ரேல் காட்ஸ் ஈரான் மீதான இஸ்ரேலின் தடுப்பு தாக்குதலை அடுத்து இஸ்ரேல் மற்றும் அதன் பொதுமக்கள் மீது உடனடியாக ஏவுகணை மற்றும் ஆளில்லா விமான தாக்குதல்கள் எதிர்பார்க்கப்படுகின்றன என்று தெரிவித்து நாட்டில் அவசரகால நிலையை அறிவித்துள்ளார். பொதுமக்கள் பாதுகாப்பான இடங்களுக்குச் செல்லுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். அமெரிக்க நிலைப்பாடு. இந்த தாக்குதல்களில் அமெரிக்காவுக்கு எந்த சம்பந்தமும் இல்லை என அமெரிக்க அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். எனினும் அமெரிக்கா தனது தூதரக அதிகாரிகளில் சிலரை ஈராக்கில் இருந்து வெளியேற்றியுள்ளதுடன் மத்திய கிழக்கிலுள்ள அமெரிக்க படையினரின் குடும்பங்களுக்கு தானாக முன்வந்து வெளியேறும் வாய்ப்பையும் வழங்கியுள்ளது. பின்னணி. ஈரானின் அணுசக்தி திட்டம் வேகமாக வளர்ந்து வருவது குறித்து கடந்த சில மாதங்களாகவே இஸ்ரேல் கவலை தெரிவித்து வந்தது. சர்வதேச அணுசக்தி முகமை IAEA ஆய்வாளர்களுடன் ஈரான் ஒத்துழைக்காதது குறித்து வியாழக்கிழமை கண்டனம் தெரிவித்திருந்தது. இதைத் தொடர்ந்து ஈரான் 3வது யுரேனியம் செறிவூட்டல் தளத்தை அமைப்பதாகவும் மேம்பட்ட சென்ட்ரிஃபியூஜுகளை பயன்படுத்தப் போவதாகவும் அறிவித்திருந்தது. இது இஸ்ரேலின் இந்த தாக்குதலுக்கு ஒரு காரணமாக இருக்கலாம் என கருதப்படுகிறது. பொருளாதார தாக்கம். இந்த தாக்குதல் குறித்த செய்திகள் வெளியானவுடன் சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை சுமார் 5% வரை உயர்ந்துள்ளது. எதிர்பார்ப்பு. இந்த தாக்குதலுக்கு ஈரான் எவ்வாறு பதிலடி கொடுக்கும் என்பது குறித்த பெரும் எதிர்பார்ப்பு நிலவுகிறது. இது மத்திய கிழக்கில் ஒரு பெரிய அளவிலான மோதலை தூண்டிவிடலாம் என்ற அச்சமும் எழுந்துள்ளது. இந்த சூழ்நிலை குறித்து அடுத்தடுத்து வெளியாகும் தகவல்களை உடனுக்குடன் உங்களுக்கு வழங்குவோம். தொடர்ந்து இணைந்திருங்கள். இதுதான் இன்றைய முக்கிய உலகச் செய்திகள். இந்த செய்தி அறிக்கை இத்துடன் நிறைவு பெற்றது. நன்றி. உங்கள் செய்தி வாசிப்பாளர் ரூபா.